பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் நீங்கள் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்று ஜனங்களை பிரயுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி இப்ப பாகாலின் தீர்க்கதரிசிக்கும் எலியா தீர்க்கதரிசிக்கும் ஒரு பெரிய அங்கே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பாகாலின் தீர்க்கதரிசி சொல்லுகிறார்கள், பாகால் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி. எலியா சொல்லுகிறான், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லுகிறான். இந்த பல பரீட்சையிலே அங்கே பாகாலின் தீர்க்கதரிசிகள் பலிபீடத்தை கட்டி அவர்கள் செப்பனிட்டு பலி செலுத்த வேண்டும். இப்படி சொல்லும் பொழுது எலியா தீர்க்க சொல்கிறான், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று சொல்லி ஊக்கமாய் சொல்லி அவன் செபிக்கிறான். அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு நாமத்தை உயர்த்த வேண்டுமானால் போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, பாடுகள் இருக்கிறது. இந்த தேசம் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கும். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தரே தெய்வம், இயேசுவே தெய்வம், இயேசுவே இரட்சகர், இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் அற்புதமாய் ஜனங்களை ரட்சிப்பார். ஜோமனு. பரிசுத்த பிதாவே, எங்களோடு என்னோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.